ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தாமு. நம்மளே சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சலாம் அப்படின்னு ஒரு பிளானை பண்ணி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த பழைய தொட்டி, நாங்கள் சின்ன வயசில் கட்டின தொட்டி, அது வந்து கொஞ்சம் வலிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் அந்த மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் தென்னை மரம் ஓட்டை விழுந்துருச்சு. ஸோ அதனால் அதையெல்லாம் வெட்டி ஆகணும். கிணத்து பக்கத்தில் இருக்கிறனால அதையும் நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். சரி, அதனால் ஒரு பெரிய சமுட்டி எடுத்து தொட்டி தானே நம்மளே இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இடிக்க ஆரம்பித்தேன். கரெக்டாக நான் இடிக்க ஆரம்பித்தப்போ மழையும் தொடங்கிருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து இந்த தொட்டி தான் நாங்கள் விளையாடுறது எல்லாமே இருந்துச்சு. பட் இப்போ அது நிறையா காங்கிரீட்டு எல்லாம் லைஃப் அப்படிங்கிறது போச்சுல்லவா. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின தொட்டி இந்த தொட்டி. ஸோ சமட்டி எடுத்தாச்சுங்க. எடுத்து ஃபஸ்ட்டு உடைக்கலான்னு சொல்லி உடைக்க ஆரம்பித்த உடனேயே நல்ல மழை அப்படியே லைட்டாக வர ஆரம்பிச்சிது. பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இது ஒன்றும் ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை, ஏன்னா 20 வருஷம் முன்னாடி கட்டினாலும். அதுக்கப்புறம் இடையில வந்து ஒரு காங்கிரீட் போட்டு அதை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒன்றும் அந்தளவுக்கு தாங்கலை. இப்போ தண்ணி நிப்பாட்டினா அது கீழே இறங்கிடும். வாஸ்து பிரகாரம் வீட்டுக்கு மேலே தொட்டி இருக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால் இடிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போதும் மழையும் கிட்டத்தட்ட தொடங்கிருச்சு. ஒரு வழியாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு கையிலிருந்து எடுத்து காமிக்கிறதுக்காக வச்சு எடுத்தேன். பட் சுற்றியில் நல்ல வெயிட்டும் வேறு, அடித்து எடுத்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஆனால் அப்படி எடுக்கும் பொழுது கொஞ்சம் ஸ்லிப்பாகி நான் கீழே விழுந்துட்டேன். ஸோ விழுந்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாவே அடிபட்டுருச்சு. அடிபட்டு சரி புண்ணு ஆறிடும்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறவே இல்லை. பெயின் ரொம்ப ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டேஜில் ரொம்ப பெயின் ஆனால சரி இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் ஒரு இப்போ தான் நல்லா கட்டி ஒரு நல்ல ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் தான், வேல்ஸ் கிளினிக்கு. ஸோ அங்கே போனோம். அங்கே போயிட்டு சரி நம்ம போய் டாக்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். பரவாயில்ல, டாக்டர் நல்லாவே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க அதுதான் ஹாஸ்பிட்டலுங்க. ஸோ பிபி சுகர் ரெண்டுமே டெஸ்ட் பண்ணாங்க. பரவாயில்ல, 130 + 105 தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர் நல்லாவே எனக்கு ரொம்ப காமனாக பேசினார். ஸோ இதெல்லாம் அந்த புண்ணு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் புண்ணு ஆகும் பொழுதே நம்ம போய் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன புண்ணாக தான் இருந்துச்சு. கடைசி அது இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்து விட்டுருச்சு. எனக்கு ரொம்பவே பெயின், தாங்க முடியாத பெயின். டாக்டர் நல்லா பேசினார், நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த க்ளீனிங் செக்ஷனில் போகும் பொழுது அங்கே இருந்த நண்பர் எனக்கு ரொம்பவே பேசி ரொம்ப பெயின் தாங்க முடியல. பட் ரொம்ப சப்போர்ட்டாக பொறுமையாக இருந்து எனக்கு அந்த புண்ணை க்ளீன் பண்ணார். அவர் வேலூரை சேர்ந்த நண்பர் அவர். ஸோ அவரை கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பேர் சொல்லிடுங்க.